தொடர் செய்திக்காக நாம் போகலாம். நம்முடைய அன்பான ஊழியர் தொடர்ந்து அந்த பாடத்தை நடத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த வாரம் நாம் 33வது வாரமாக உன்னத பாட்டை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாரத்திலே உன்னத பாட்டின் 6ஆம் அத்தியாயத்தின் 13ஆம் வசனத்தை ஆராய போகின்றோம். அத்துடன் இந்த அத்தியாயத்தின் தொகுப்புரை ஒன்றையும் பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தம் இருக்கும் என்றால் அடுத்த அத்தியாயத்தின் முன்னுரை மட்டும் பார்த்து இந்த வாரம் இந்த பாடத்தை முடித்துக் கொள்வோம். யாரோ பேசிட்டு இருக்காங்க. ஹலோ, கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க. மியூட்ல போட்டுக்கோங்க. இந்த 6ஆம் அத்தியாயத்தின் 13ஆம் வசனம் நேசரும் அவருடைய நண்பர்களும் பேசுவது போல இருக்கிறது. 13ஆம் வசனத்தை முதலில் வாசிப்போம். திரும்பி வா, திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா. சூலமித்தையில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமமானவள். நேசரும் அவரது தோழர்களும் கூறியது என்ன? ஹலோ, ஒருத்த மியூட் போடாம இருக்கிறீங்க. மியூட் போட்டுக்கோங்க தயவு செய்து. யாருங்க? தனிதரன் பிரதர், மியூட் போட்டுங்க பிரதர். மியூட் போட்டுருங்க பிரதர். உன்னத பாட்டு 6ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனம். சூலமித்திய பெண்ணை திரும்பி வருமாறு அழைக்கும் நேசர் மற்றும் அவரது தோழர்களின் ஆச்சரியத்துக்குரிய உச்சகட்ட அழைப்பாக உள்ளது. இது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுடன் ஒப்பிடப்படுகிறது. அது என்னவென்று பார்க்கும்போது, யாக்கோபு லாபானை விட்டு திரும்பி வந்தபோது தன்னுடைய பரிவாரங்கள், சேனைகள், தன்னுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தபோது மக்னாயிம் என்ற இடத்திலே தேவ தூதர்களை அவன் சந்தித்தான் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடம் வேத அறிஞர்களால் மக்னாயிமின் நடனம் என்று சொல்லப்படுகிறது. அதனுடன் ஒப்பிடும்போது அவருடைய மீட்டெடுக்கப்பட்ட வசீகரிக்கப்படும் அழகை இது வலியுறுத்துகிறது. இது முதிர்ந்த, பாதுகாப்பான மற்றும் ஒன்றுபட்ட உறவை குறிக்கிறது. இந்த வேதாகமத்தின் மக்னாயிமின் நடனம் என்பது என்ன? அது உண்மையிலே நடனம் கிடையாது. மக்னாயிமின் நடனம் என்பது கடந்த கால சவால்கள் மற்றும் வரம்புகளை சமாளிப்பதற்கும் தேவனின் சித்தத்தை நிறைவேற்ற ஒரு வரம்பற்ற ஆன்மீக அதிகாரத்துக்குள் நுழைவதற்கும் இடையிலான ஒரு செயலாகும். இவ்விடத்தில் நடனம் ஆடப்படுவதில்லை. ஆனால் கடந்த காலம் மற்றும் நிகழ்காலம் ஆகியவற்றுக்கு இடையில் உள்ள வேறுபாட்டினால் மனம் தடுமாறுவதை இவ்விடத்தில் நடனம் என்ற வார்த்தையால் விளக்கப்படுகிறது. ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பு நாம் இருந்த வாழ்க்கை ஒன்று, ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடு நமக்கு இருந்த வாழ்க்கை இன்னொன்று. இந்த இரண்டுக்கும் இடையேயான சில சலனங்கள், சில போராட்டங்கள், இவைகள் தான் இங்கே மக்னாயிமின் நடனம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் யாக்கோபு தன்னுடைய கடந்த காலத்திலே ஏற்பட்ட சோதனைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் மறக்கும் வகையிலே அந்த மக்னாயிம் என்ற இடத்துல தேவதூதர்களை சந்தித்தான். தேவதூதர்களை சந்தித்தனாலே அந்த இடத்துல மக்னாயிம் என்று அவன் பேரிட்டான். அந்த இடத்திலே அவனுக்கு ஒரு திருப்புமுனை ஏற்படுகிறது. ஏனென்றால் அவனுடைய கடந்த கால சோதனைகளும் எதிர்காலத்தில் வரவிருக்கிற இன்பங்களும் அந்த இடத்திலே ஒன்றை ஒன்று சந்திக்கின்றன. இதைத்தான் அங்கே நடனம் என்று சொல்கிறார். தேவனுடைய முகாம் என்று நம்பி யாக்கோபு அந்த இடத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். மக்னாயிம் என்பது எபிரேய வார்த்தை. அந்த எபிரேய வார்த்தைக்கு 2 முகாம்கள் அல்லது 2 நிறுவனங்கள் என்பதற்கான அர்த்தம் உள்ளது. அவர் அந்த இடத்தை தேவனின் கூட்டாளிகளுடன், அதாவது தேவ தூதர்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்வை நினைவுகூரும் வகையில் வாறு செய்தார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல அவ்வாறு வாசிக்கிறோம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில்
தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். உன்னத பாட்டு 6:13 உள்ள 2 சேனைகள் என்பது மக்னாயிமின் நடனத்துடன் ஒப்பிடப்படுகிறது. இந்த மக்னாயிம் நடனம் என்பது அழகான 2 வரிசைகள் அல்லது ஒலி மற்றும் எதிரொலி ஏற்படுவதால் இருக்கிற ஒரு இணைவை குறிக்கிறது. இது நல்லிணக்கம், வெற்றி மற்றும் இரு பக்கங்களின் இணைவை குறிக்கிறது. இது பெரும்பாலும் பூமிக்குரிய வேளம் பரலோகத்துக்குரியவனும் ஒன்றிணைகிற நேரம் அல்லது ஒன்றிணைகின்ற வேளை என்று சொல்லப்படுகிறது. அதாவது பரலோகத்துடன் உடன்படிக்கை செய்து கொண்ட சபை மற்றும் கிறிஸ்து ஆகிய இருவரின் இணைவு என்பதாக விளக்கப்படுது. பரலோகத்துடன் உடன்படிக்கை செய்து கொண்ட சபை எது? நாம் இருக்கின்ற கிறிஸ்துவின் சபை தான். இந்த சபையாருக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில ஏற்படுகிற இணைவு என்பதாக இது விளக்கப்படுகிறது. இது மக்னாயிமில் யாக்கோபின் முகாமும் தேவனின் சேனையும் சந்தித்ததை போன்ற ஒரு கொண்டாட்டத்தை தூண்டுகிறது. இது நேசத்தின் நெருக்கம் மற்றும் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையிலான ஆன்மீக பிணைப்பு இரண்டையும் குறிக்கிறது. உன்னத பாட்டு 6:13 உள்ள முக்கிய குறிப்புகள் என்ன? முதலாவது 4 மடங்கு அழைப்பு. இந்த திரும்ப என்ற வார்த்தை 4 முறை வருகிறது. இங்கே வசனத்தை மீண்டுமாக வாசிப்போம். திரும்பி வா, திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த திரும்பி வா என்கிற வார்த்தை 4 தடவை வருகிறது. இது மணமகளின் பிரசன்னத்திற்கான ஒரு உணர்ச்சி மிக்க முறையீட்டை குறிக்கிறது. இது அன்பின் தீவிரத்தையும் அவள் தன் நேசருடன் இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் எடுத்து காட்டுகிறது. சூலமித்தியாளை அடையாளம் காணுதல். இந்த பெயர் சாலமோன் என்பது போலவே சூலமித்தியாள் என்பது சமாதானம் செய்யக்கூடியவள் என்றுதான் அர்த்தப்படுகிறது. சாலமோனுக்கு சாலமோன் கிறிஸ்துவை குறிக்கிறார். சாலமோனுக்கு பெண் இணை என்பதை குறிக்கிறது. இது எப்படினாக்கா கிறிஸ்து மற்றும் கிறிஸ்தவர் என்று கூறுவதை போன்றதாக இருக்கிறது. சாலமோன் சூலமித்தியாள், அதுபோது கிறிஸ்து கிறிஸ்தவர் என்று கூறுவதை போல் இருக்குது. மக்னாயிமின் நடனம். இந்த சுற்றடர் பெரும்பாலும் 2 படைகளின் நடனம் அல்லது யாக்கோபு தேவதூதர்களை கண்ட இடத்தில் ஒரு நடனம் என்று விளக்கப்படுகிறது. இவருடைய அழகு வெறும் உடல் ரீதியானதல்ல, ஆனால் கம்பீரமானது, ஒழுங்கானது மற்றும் பிரமிக்க வைப்பதாய் இருக்கிறது. இது கருணை மற்றும் வலிமையின் இணக்கமான கலவையை குறிக்கலாம். ஏன்னாக்கா 2 படைகளுக்கு ஒப்பானவள் என்று சொல்லப்படுகிறது. இங்கே சாலமோனும் அவருடைய நண்பர்களும் அவருடைய மகிமையை காணவும் பாராட்டவும் விரும்புகிறார்கள். இது கிறிஸ்து திருச்சபையின் மீது வைக்கும் ஆழ்ந்த அன்பையும் போற்றுதலையும் உயர்ந்த மதிப்பையும் பிரதிபலிக்கிறது. முதிர்ந்த அன்பின் சின்னம். இந்த வசனம் முந்தைய அத்தியாயங்களின் சவால்களுக்கு பிறகு மிகவும் நிலையான, முதிர்ந்த மற்றும் ஒன்றுபட்ட உறவுக்கு மாறுவதை குறிக்கிறது. இரு படைகள் பற்றிய ஒரு விளக்கம் என்னன்னு பார்க்கும்போது, சிலர் இதை ஒரு விசுவாசிக்குள்ளாக மாம்சத்திற்கும் ஆவிக்கும் இடையிலான போராட்டம் என்று கருதுகிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டு சபைக்குள், அதாவது இஸ்ரேல் மக்களுக்குள் யூதர்கள் மற்றும் புறஜாதியினரின் ஒன்றிணைவுக்கு முன் ஏற்பட்ட சிக்கல்கள் என்று இதை விளக்குகிறார்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலே முதல் 4 வசனத்தில் இதை குறித்து நாம் தெளிவாக பார்க்கலாம். அடுத்து அடையாளத்தின் கேள்வி. சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள் என்ற இறுதி கேள்வி மணவாளனால் அவளை போற்றுவதற்காக கேட்கப்படுகிறதா, அல்லது எருசலேமின் மகள்களால் அவளை பற்றி வியப்புடன் கேட்கப்படுகிறதா என்பது இன்னுமே விவாத பொருளாகவே உள்ளது. சாராம்சத்தில் இந்த வசனம் சூலமித்தியாளை ஒரு அற்புதமான முதிர்ந்த நபராக சித்தரிக்கிறது. அவள் இருப்பு
மகிழ்ச்சியை தருகிறது. இது உறவின் இறுதி மறுசீரமைப்பு மற்றும் அழகை குறிக்கிறது. இப்ப நம்ம உன்னத பாட்டு 6ஆம் அத்தியாயத்தின் முக்கியமான கருத்துக்களை சற்று தொகுத்து பார்க்க போகின்றோம். சாலமனின் உன்னத பாட்டு 6ஆம் அத்தியாயம் 1-13 வசனங்கள் நேசருக்கும் அதாவது கிறிஸ்துவுக்கும் அவரது மனவாட்டிக்கும் அதாவது சபைக்கும் இடையேயான நெருக்கமான ஐக்கியத்தை மீட்டெடுப்பதை சித்தரிக்கிறது. இது பிரிந்திருந்த காலத்துக்கு பின்பு ஆத்துமா கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்து புதுப்பிக்கப்பட்ட ஒருமைப்பாட்டை குறிக்கிறது. எப்பொழுது நாம் பிரிந்திருந்தோம்? கர்த்தரை அறியாததற்கு முன்பு, கர்த்தருக்குள்ளாய் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பு நாம் இந்த உலகத்திலே தேவனற்றவர்களாய், இஸ்ரவேல் காணியாட்சிக்கு புறமானவர்களாய் என்றெல்லாம் இருந்தோம். ஆனால் அந்த மாதிரி இருந்த நம்மை தேவன் தம்முடைய கிறிஸ்துவினாலே அழைத்து கொண்டார். அப்போ அந்த ஆதியிலே கொண்டிருந்த அந்த ஐக்கியத்தை மீட்டெடுத்து கொண்டோம். நாம் ஆதியிலே என்றால் நம்முடைய ஆதியிலே பிறந்து ஒரு 10-13 வயது வரைக்கும் நாம தேவனோட ஐக்கியமாகத்தான் இருந்தோம். எப்பொழுது நாம் பாவம் செய்ய தொடங்கினோமோ அன்றைக்கு பிரிந்து விட்டோம் தேவனை விட்டு. பிறகு மறுபடியும் ஞானஸ்நானத்திலே நாம் அந்த நெருக்கமான ஐக்கியத்தை, தேவனுடனான நெருக்கமான ஐக்கியத்தை, கிறிஸ்துவுடனான ஒன்றிணைந்த ஒரு ஒருமைப்பாட்டை புதுப்பித்துக் கொண்டோம். இந்த வசனங்களிலே இதுதான் நமக்கு காணப்படுகிறது. அடுத்து முக்கிய அம்சங்கள் என்னவென்று பார்க்கும்போது, பரஸ்பரம் உரிமையின் உறுதிப்பாடு. நான் என் நேசிப்புக்குரியவளின் ஒன்றுபட்ட வெற்றிகரமான இராணுவமாக திருச்சபையின் அழகு மற்றும் கூட்டுறவு என்ற தோட்டத்தில் கிறிஸ்துவை கண்டுபிடிப்பதில் மகிழ்ச்சி என்பதெல்லாம் இதுல இருக்கிறது. இதுல முதலாவது மீட்டெடுக்கப்பட்ட ஒற்றுமை மற்றும் பரஸ்பர உரிமை. பிரிந்திருந்த காலத்துக்கு பிறகு, அத்தியாயம் 5 பார்த்தோம், பிரிந்திருந்த காலத்துக்கு பிறகு இப்பொழுது மணமகள் நம்பிக்கையுடன் என்ன சொல்லுகிறாள்? நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர் என்று மீண்டும் உறுதிப்படுத்துகிறாள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்துவும் கிறிஸ்தவர்களுக்கு உரியவர்கள், கிறிஸ்துவும் கிறிஸ்தவர்களுக்கு உரியவர் என்பதை இங்கே நாம் நினைவு கூற வேண்டும். தேவனின் முகம் மறைந்திருந்தாலும் உடன்படிக்கை அன்பு நிலைத்திருக்கிறது. மேலும் ஆத்துமா கிறிஸ்துவுக்கு சொந்தமானதில் பாதுகாப்பை காண்கிறது. இதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் எடுத்துக்காட்டப்படுகின்றன. அடுத்து கிறிஸ்துவின் மக்கள் மத்தியில் கிறிஸ்துவின் பிரசன்னம். தோட்டம் என்பது சபையை, கலெக்டிவா சொல்லும் போது சபையை, தனிப்பட்ட முறையில் சொல்லும் போது விசுவாசியின் இருதயத்தை, ஒவ்வொரு விசுவாசியின் இருதயத்தை குறிக்கிறது தோட்டம் என்பது. அங்கு கிறிஸ்து உலாவுகிறார், நம்மை போஷிக்கிறார் மற்றும் லீலி மலர்களை சேகரிக்கிறார். அதாவது இயேசு தமது பரிசுத்தவான்களின், குறிப்பாக தாழ்மையானவர்களின் கூட்டுறவில் மகிழ்ச்சி அடைந்து இளைப்பாறுகிறார் மற்றும் மகிழ்ச்சியை காண்கிறார் என்பதை இது குறிக்கிறது. அப்ப கிறிஸ்துவை நாம் பிரியப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய இதயமாகிய தோட்டத்திலே, நம்முடைய சபையாகிய தோட்டத்திலே முக்கியமாக இருக்க வேண்டிய பண்பு தாழ்மை என்பதால். விசுவாசம், தாழ்மை, அன்பு இவைகள் எல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிற லீலி மலர்கள். அந்த லீலி மலர்களை சேகரிப்பதற்காகத்தான் நம்முடைய தோட்டத்திற்கு வருகிறார். தோட்டம் என்பது நம்முடைய இருதயம் அல்லது சபை, ரெண்டையுமே குறிக்கும். கலெக்டிவா சொல்லும்போது சபையை குறிக்கிறது, தனிப்பட்ட முறையில் சொல்லும்போது நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. அப்ப இருதயத்தில் உள்ள நல்ல பண்புகளை தேவன் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்து அந்த பண்புகளை சேகரிப்பதற்காக வருகிறார். அதே வேளையிலே சபையும் தனிப்பட்ட ஆத்மாவும் கூட போர்க்குணம் மிக்க மற்றும் மகிமையான சபையாக இருக்கிறது. நேசர் அதாவது கிறிஸ்து மணமகளை, அதாவது சபையை என்னன்னு சொன்னாரு? திர்சாவை போல் அழகானவள், எருசலேமை போல் அழகானவள், கொடிகள் கொண்ட ஒரு படையை போல அற்புதமானவள் என்று விவரிக்கிறார். இது சபையை ஒருங்கிணைந்த உடலாகவும் மற்றவர்களை கிறிஸ்துவிடம் ஈர்க்கும் ஆவிக்குரிய அதிகாரம் கொண்டதாகவும் எதிரிகள் யாரும் எதிர்க்க முடியாத ஆவிக்குரிய சபையாகவும் முன்வைக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கின்ற வரை நமக்கு நிச்சயமாகவே போராட்டம் உண்டு. ஏனென்றால் நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. இந்த உலகத்து சக்திகள்,
இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதிகளுடைய வல்லமைகள் இவையெல்லாம் நம் மீது போர் தொடுத்து கொண்டேதான் இருக்கும். அப்ப அவர்களை எதிர்த்து போராடக்கூடிய, தீவிரமாக அவர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு போர்க்குணம் மிக்க மகிமையான சபையாக, மகிமையான விசுவாசியாக நாம் விளங்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அந்த கோட்டை நாம் எப்பொழுதும் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக இந்த உலகத்துல எவ்வளவு உபத்திரங்கள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கிறிஸ்தவர்களை யாருமே ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்களில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் இந்த நினைவை கொண்டவர்களாய் அன்றாட வாழ்க்கையிலே தீமைக்கு எதிரான போராட்டத்திலே தொடர்ந்து நாம் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம எந்த அளவுக்கு அதிகமாய் ஆண்டவரை அறிய விரும்புகிறோமோ, எந்த அளவுக்கு அதிகமாய் வேதாகமத்தை ஆராய்ச்சி செய்கிறோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் இன்னும் கெட்டி சேர வேண்டும் என்று விரும்புகிறோமோ, அந்த அளவிற்கு இந்த உலகத்திலே நாம் இருக்கின்றவரை சாத்தான் நமக்கு சோதனைகளை அனுப்பி கொண்டே இருப்பான். சாத்தானுடைய சோதனைக்கு எதிராக நாம் தொடர்ந்து போரிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் போர்க்குணம் மிக்க மற்றும் மகிமையான சபை என்று சொல்லப்படுகிறது. இது தனிப்பட்ட ஆத்மாவிற்கும் பொருந்தும், முற்றிலுமா சபைக்கும் பொருந்தும். சபையின் ஊழியத்திலே எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள் வருகின்றன. நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது நாம் பரிசுத்த வாழ்வில் வாழாதபடிக்கு எவ்வளவு சோதனைகளை சாத்தான் அனுப்புகின்றான். உலகம், மாமிசம், பிசாசு, இந்த மூன்று நம்முடைய முக்கியமான விரோதிகள். அந்த விரோதிகளுக்கு எதிராக எதிர்த்து போராடக்கூடிய போர்க்குணமிக்க மகிமையான சபையாக, மகிமையான விசுவாசிகளாக நாம் இருக்க வேண்டும். விசுவாசியின் தனித்துவமான மதிப்பு. மணமகன் தனது மணமகளை 60 ராணிகள் மற்றும் 80 மறுமனையாட்டிகளாக வேறுபடுத்தினார். அவளை தனது ஒரே ஒரு உத்தமி, அவளை தமது ஒரே ஒருத்தி, உத்தமி மற்றும் தமக்கு பிடித்தவள் என்று அழைக்கிறார். இது கிறிஸ்து தனிப்பட்ட ஆத்மாவுடன் கொண்டிருக்கும் நெருக்கமான, பிரத்யேகமான மற்றும் நேசத்துக்குரிய உறவை எடுத்துக்காட்டுது. மற்ற அனைத்தையும் விட அவளுக்கு அவர் முன்னுரிமை அளிக்கிறார். யாருக்கு? சபைக்கு, தனிப்பட்ட விசுவாசிக்கு, ரெண்டுக்குமே. அடுத்து 2 முகாம்களின் ஐக்கியம். இப்பதான் பார்த்தோம், ஆன்மீக முயற்சி. இது 6:13 உள்ள சொற்றொடர் 2 முகாம்களின் ஐக்கியம் அல்லது ஆன்மாவிற்குள் ஒருமைப்பாடு என்று விளக்கப்படுது. பெரும்பாலும் இது விசுவாசியின் உள்ளான போராட்டத்தை குறிக்கிறது. பழைய மனிதன் மற்றும் புதிய மனிதன் அல்லது பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் பரலோகத்திற்குரிய வாழ்க்கைக்கும் இடையில் இருக்கும் ஆத்மா போராடி கொண்டு இருக்கிறது. அதை அங்கே குறிப்பதா இருக்கிறது. அடுத்து வளர்ச்சியில் மகிழ்ச்சி. மணமகள் தன்னுடைய தோட்டத்திற்கு சென்று திராட்சை தோட்டம் மற்றும் மாதுளை மரங்களை பார்க்கிறாள். இது ஆன்மீக வளர்ச்சியை தீவிரமாக வளர்த்து நீதியின் பலனை தேடி புதிய வாழ்வு மற்றும் தேவன் மீதான ஆசையின் மலர்ச்சியை அனுபவிக்கிறது என்பதை குறிக்கிறது. இந்த வசனங்கள் பாதுகாப்பின்மையிலிருந்து தெய்வீகத்துடன் நம்பிக்கையான, நெருக்கமான மற்றும் வெற்றிகரமான உறவுக்கு திரும்பும் பயணத்தை எடுத்து காட்டுகின்றன. இத்துடன் உன்னத பாட்டின் 6ஆம் அத்தியாயம் பற்றிய நமது ஆராய்ச்சி முடிவடைகிறது. இப்போது நாம் உன்னத பாட்டின் 7ஆம் அத்தியாயத்தை பற்றிய ஆராய்ச்சி தொடங்குகிறோம். முதலாவது இந்த வாரத்திலே நாம் இந்த அத்தியாயத்தின் முன்னுரை மற்றும் வரைகுறிப்பு ஆகியவற்றை மட்டும் காண்போம். வசனத்திற்குள்ளாக அடுத்த வாரம் கடந்து செல்வோம். உன்னத பாட்டு 7ஆம் அத்தியாயம் முன்னுரை. இந்த அத்தியாயம் முதிர்ச்சி அடைந்த திருமணத்திற்குள் ஒரு நெருக்கமான கவிதை நடையிலான உரையாடலை முன்வைக்கிறது. நேசர் தனது மணமகளின் அழகை கால் முதல் தலை வரை விரிவாகவும் உணர்ச்சிகரமாகவும் புகழ்ந்து பேசுவதையும், அது 1 முதல் 9 வரை உள்ள வசனங்கள்ல நேசர் தன்னுடைய மணமகளின் அழகை பாதாதி கேசம் என்று சொல்வார்கள் தமிழ் இலக்கியங்களிலே. பாதத்துல தொடங்கி தலைமுடி வரைக்கும் விரிவாக உணர்ச்சிகரமாக புகழ்ந்து பேசுவதை முதல் 9 வசனங்களை பார்க்கிறோம். அடுத்து 10-13 வசனங்கள்ல 10-13 வசனங்கள்ல கிராமப்புறங்களில் பகிரப்பட்ட நேசத்தின் நெருக்கத்திற்கு அவள் பதிலளிக்கும் அழைப்பையும் கொண்டுள்ளது. இது பரஸ்பர ஆசை,
போற்றுதல் மற்றும் உடன்படிக்கை அன்பை எடுத்து காட்டுகிறார். இந்த அத்தியாயம் 7 முக்கியமான கருப்பொருள் மற்றும் அமைப்பு என்னவென்று பார்க்கும்போது, நேசரின் புகழ்ச்சி முதல்ல 1 முதல் 9 வசனம். நேசர் அதாவது சாலமோன் தனது அன்பானவளை அதாவது சீலமித்த பெண்ணை துடிப்பான விவசாயம் தொடர்பான பொருள்கள் மற்றும் விலைமதிப்பெற்ற கற்கள் ஆகிய உருவங்களுடன் புகழ்கிறார். உதாரணமாக செருப்பு அணிந்த வடிவான கால்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து நாபி திராட்சரசம் போல, திராட்சரசம் நிறைந்த வட்டமான கோப்பை போல இருந்தது என்று சொல்கிறார். அதே போன்று இரட்டை வெடிமான் குட்டிகள் போன்ற மார்பகங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பகுதி அவருடைய அழகு மற்றும் அவரது தீவிய ஆசை பற்றிய கலை விளக்கத்திற்காக குறிப்பிடப்படுகிறது. இதில் வருகிற வர்ணனைகள் ஒவ்வொன்றிற்கும் உள்ள ஆவிக்குரிய விளக்கங்களை நாம் விரிவாக காணப்போகின்றோம். ஏனென்றால் சும்மா சாதாரணமாக சொல்லப்படல. இது மேம்போக்கா படிச்சாக்கா என்ன ஒரு பெண்ணுடைய உடலை போய் இப்படி எல்லாம் வர்ணிச்சுட்டு இருக்காங்க பைபிள்ல. முஸ்லிம்கள்லாம் இதை கேட்கறாங்க, இப்படித்தான் சொல்லுவீங்களா, உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. கிடையாது, அதுக்குள்ள ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறைய இருக்குது. அதை நம்ம விரிவாக அடுத்த வாரத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடிஸ் நிறைய வரும். ஏன்னா இந்த ஒவ்வொரு வர்ணிப்புக்கும் நீங்க இப்பயே படிச்சு பாருங்க. 7ஆம் அதிகாரத்துல 1 முதல் 9 வசனங்கள ஒரு பெண்ணுடைய உடல் உறுப்புகளை வர்ணிப்பது போல இருக்கிறது. ஆனால் அது உண்மை அதுவல்ல. மேம்போக்காக வாசிக்கிறோம்னா அப்படித்தான் தெரியும். ஏன்னா அந்த உடல் ரீதியான காரியங்களையும் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அப்படித்தான் தெரியும். ஆனால் அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. அதை நான் விரிவாக ஆராய போகிறேன் அடுத்த வாரத்துல இருந்து. மணவாட்டியின் பதிலுரை அடுத்து 10-13 வசனம். மணவாட்டி தனக்கும் மணவாளருக்கும் உள்ள பிணைப்பை உறுதிப்படுத்தினாள். நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். மேலும் அவர்கள் நேசத்தின் பலன்களை அனுபவிக்க அவரை தன்னுடன் வயல்களுக்கு வருமாறு அழைத்தாள். முதிர்ந்த பாதுகாப்பான மற்றும் உணர்ச்சி மிக்க உறவை காட்டினார். இதனுடைய சந்தர்ப்ப சூழல் என்னவென்று பார்க்கும்போது, அத்தியாயத்தின் சந்தர்ப்ப சூழல் கான்டெக்ஸ்ட் சொல்லுவாங்க. இந்த அத்தியாயம் புத்தகத்தின் முதிர்ச்சியடைந்த திருமணம் என்ற பிரிவில் வருகிறது. 5ஆம் அதிகாரத்திலிருந்தே அவர்களுடைய அன்பு முதிர்ச்சி அடைகிறது 8-14 வரைக்கும் என்பதை பார்க்க போகின்றோம். இது கணவன் மனைவி இடையே ஆழமான பாதுகாப்பான அன்பை மையமாக கொண்டுள்ளது. பாருங்க, நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய திருமண வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். நம்முடைய திருமண வாழ்க்கையின் தொடக்கத்துல சில பிரச்சனைகள் அல்லது பூசல்கள் அல்லது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாதனால் வந்த சில சண்டைகள் இதெல்லாம் இருக்கலாம் தொடக்கத்திலே. ஆனால் 2 பேரும் ஒருவர் புரிந்து கொண்ட பிற்பாடு, கணவனும் மனைவி ஒருவரை புரிந்து கொண்ட பிற்பாடு அங்கே ஆழமான பாதுகாப்பான அன்பு அவர்களை சுற்றி சொல்கிறது. இதைத்தான் இந்த அத்தியாயத்துல நம்ம பார்க்க போகிறோம். சில விளக்கங்கள் இந்த அத்தியாயத்தை திருச்சபையின் அழகை பற்றி ஒரு புதிய பாராட்டை கிறிஸ்து வழங்குகிறார் என்று கருதுகின்றார்கள். இந்த அழகின் பாராட்டுரை அவருடைய கால்களில் தொடங்கி, அதாவது நடை, உரையாடல், இவையெல்லாம் கால்கள் என்று சொல்லலாம், அவருடைய தலை வரை, தலைங்கிறது மனம், ஆவி என்பதை குறிக்கிறது. அப்ப கீழானவற்றிலிருந்து மேலானவற்றை நோக்கி நகர்கிறது அந்த வர்ணனை. தமிழ் இலக்கியங்களில் கூட தெய்வங்களை வர்ணிக்கும் போது மாத்திரம் பாதாதி கேசமாக வர்ணிப்பு செய்வார்கள். பாதம் என்றால் கால் தொடங்கி தலை முடிவரை வர்ணிப்பார்கள். ஆனால் மனிதர்களுக்கு அதை பயன்படுத்த மாட்டார்கள். மனிதர்களுக்கு கேசாதி பாதம் என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் வேதாகம இலக்கியத்தில் மனிதரை கூட இதே முறையில் வர்ணனை செய்யும் முறை காணப்படுகிறது. காரணம் என்ன? வெளிப்படுத்த விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அதுக்கான காரணத்தை, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். அதனாலே மனிதர்களை வர்ணிக்கும் போது கூட பாதத்திலிருந்து கேசத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். அந்த ஒவ்வொரு வர்ணனைக்கும் மிக அழகான அற்புதமான விளக்கங்கள் நிறைய இருக்கின்றன. நாம் அடுத்த வாரத்தில் நாம் அதை பார்க்க போகின்றோம். நிறைவாக நாம் இந்த அத்தியாயத்தின் வரை குறிப்பை மற்றும் பார்க்க போகின்றோம். முதலாவது, மணவாட்டி 3வது முறையாக இங்கு விவரிக்கப்படுகிறார். 1 மணவாட்டியின் உடல் பற்றிய விளக்கம் 1-3. 2 மணவாட்டின் தலை, முகம் மற்றும் கூந்தல் பற்றிய விளக்கம் 4-5 வசனங்கள். அடுத்து மணவாட்டியின் ஆசை பற்றிய விளக்கம் 6-9 வசனங்கள். அடுத்து 2வது பிரிவு, மணவாட்டி தன் மணவாளுடன் நெருக்கத்திற்காக இயங்குகிறாள். 1 நெருக்கத்திற்கான ஏக்கம் 10வது வசனம்,
அடுத்து நெருக்கத்திற்கான அழைப்பு 11 to 13 வசனம். மேற்கண்ட வரைகுறிப்பின் அடிப்படையில் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் நம்முடைய உன்னத பாட்டின் 7ஆம் அத்தியாயம் பற்றி ஆராய்ச்சியை தொடங்குவோம். ஜெபம் செய்து கொள்ளுங்கள் சகோதரர்களே சகோதரிகளே. இந்த 7ஆம் அத்தியாயம் அடுத்த அத்தியாயத்தில் வரக்கூடியது மிகவும் ஆர்வத்துக்குரிய காரியங்கள் நிறைய இருக்கின்றன. நாம் அதை ஆவிக்குரிய முறையிலே ஆராய்ச்சி செய்ய போகின்றோம். இதற்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். உங்கள் கவனத்திற்காக நன்றி சகோதரர்களே சகோதரிகளே. ஓகே, தொடர் பாடத்தை நடத்தின அன்பானவரை பரலோகத்தின் தேவன் இன்னும் அதிகமாக வழிநடத்துவாராக. நாம் யாவரும் அவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம்.